எனக்கு உன் கூட இருந்த கனெக்ஷன் ஃபேக்குன்னு நினைக்கிறியா? எஸ், நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா பிரியங்கா அவர்களை செகண்ட் ஷோல போடாம பிக் பாஸ்ல தூக்கி போட்டிருந்தீங்கன்னா வேற லெவல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த செகண்ட் ஷோல பிரியங்கா அவர்கள் அவ்வளவு டிராமா பண்றாங்க. டிராமான்னு கண்டமேனிக்கு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிராமாலாம் நம்ம பிக் பாஸ்ல இருந்துச்சுன்னா விடிய கண்டென்ட் கிடைச்சிருக்கும். லைட்டா மிஸ் ஆயிட்டு, பட் இப்பவும் டைம் இருக்கு. பிக் பாஸ் வர்றதுக்கு இப்பவும் டைம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பேசி பிரியங்கா அவர்களை எப்படியாச்சும் பிடிச்சி பிக் பாஸ்ல போட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு 100 நாள் வந்து தரமான கண்டென்ட் கிடைக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ செகண்ட் ஷோ வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வீட்டுக்குள்ளே தரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. அந்த ஷோவை முடிச்சுட்டு வந்து வெளியும் 2 கப்பல் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே யாரெல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நேஹா, வீணா, இவங்க 2 பேரும் வெளியே பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்ச தேஜஸ் அவர்கள் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கிண்டி விட்டாப்ல, அந்த கிண்டு வந்து வேற லெவல்ல பாதிச்சுட்டு நினைக்கிறேன். அதனால நம்ம வீணா, தினேஷ் இவங்க 2 பேரும் ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல நேகா அவர்களை கொஞ்சம் அடிச்சுலாம் பேசியிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா வெளியே வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்கு. வெக்கி, சிந்தூரி, பிரியங்கா இவங்க 3 பேருக்குள்ள பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. பட் இந்த ஃபைட்டுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரியங்கா அவர்கள் தான். நான் முன்னாடியே சொன்னேன்ல, பிரியங்கா அவர்களை பொறுத்தவரைக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டேங்காங்க, இல்லன்னு சொல்ல மாட்டேங்காங்க. சரி, நீ தான் இல்லன்னு சொல்லிட்டல, அப்ப நான் வேற யார்கிட்டயா பழகுறேன்னு சொல்லிட்டு பழக போனா, இல்ல நீ அப்படி பழக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேவையில்லாம வீட்டுக்குள்ள டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கான ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த ஷோவை பொறுத்தவரைக்கு லவ் பண்றது தானே இந்த ஷோ. வீட்டுக்குள்ள வந்திருக்க எல்லாருமே அவங்களுக்கான ஒரு காதலை தேட தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த காதல் அப்படிங்கிறது பார்த்த உடனே வருமா, இல்ல பார்த்த உடனே ஒருத்தரை பிடிச்சிருந்தா கூட பழகி வருமா? ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு சில பேர் பேசுற விஷயம்லாம் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பார்க்கலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சண்டை தான். ஏன்னா நேற்றுக்கான எபிசோட் லாஸ்ட்லேயே வீட்டுக்குள்ள லைட்டாக போய ஆரம்பிச்சிருக்கோம். அதான் சொன்னேன்ல, அந்த ட்ரையாங்கிள் ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெக்கி, பிரியங்கா, சிந்தூரி இவங்களுக்குள்ள தான் அந்த ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்போ இதில் பிரியங்கா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேனுக்குனே சிந்தூரியையும் வெக்கியையும் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், வெக்கி, சிந்தூரி இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல போயிட்டு இருக்காங்க. நல்லா பேசி பழகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதுக்கு இடையில பிரியங்கா என்ன பண்றாங்கன்னா, அவங்க லவ் தான் பண்றாங்க, அவங்களுக்குள்ள அதுதான் இருக்கு, இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, நாளைக்கு எப்படி லவ் தானே பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது வெக்கி எதுக்கு என் கூட பழகுறான் அப்படின்னு மாதிரி ஒரு கிண்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல சிந்தூரி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கூட ஃப்ரெண்டா தான் இருக்கேன், ஃப்ரெண்டா இருக்கிறதுல எதுவும் தப்பு இல்ல, ஃப்ரெண்டா இருக்கும்போது அதையே இந்த மாதிரி பேசி ஒரு மாதிரி வேனுக்குன்னே ஒரு டிராமா கிரியேட் பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த இடத்துல பிரியங்கா கேட்கறது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம எல்லாம் லவ் பண்ண தானே வந்திருக்கோம், நம்ம யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி வரல, அப்படி இருக்கும்போது நீ ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க. இப்ப இதுல தான் எனக்கான ஒரு கேள்வி இருக்கு. வீட்டுக்குள்ள போன முதல் நாளே யாரையா பார்த்தோன்னே நல்லா இருக்கான், சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2-3 நாள்ல நீங்க லவ்வா பண்ணுவீங்க? இல்ல அந்த நபர்கிட்ட போய் பேசுவீங்க, அந்த நபரை பத்தி தெரிஞ்சுப்பீங்க, ஓகேன்னு சொல்லி பழகுவீங்க. அதுக்கப்புறம் தானே ஒரு அந்த லவ் அப்படிங்கிற ஜோனுக்குள்ள போவீங்க. அதுக்கு இடையில மேபி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஜோன் இருக்கத்தானே செய்யும், இல்லாமலாம் இருக்காது. அதுக்குன்னு ஓகே ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு லவ்வுக்கு போயிட்டாங்க அப்படி சொல்ல வரல. அந்த பழகுற ஸ்டேஜே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஜ் மாதிரி தானே இருக்கும். சிந்தூரியை பார்த்து வீட்டுக்குள்ள நம்ம லவ் பண்ண தான் வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலாம் வரல, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடாத. அப்ப அந்த இடத்துல தான் சிந்தூரி சொல்றாங்க, மேபி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா கூட மாறலாம்ல. எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க போறது இல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ்வா கூட மாறலாம், நாங்க சும்மா தான் இப்ப பேசிட்டு இருக்கோம், இதை வச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அந்த ஒரு பாயிண்ட பிடிச்சி வச்சுட்டு பிரியங்கா வந்து பாத்தியா இப்ப உண்மை வெளியே வந்துட்டு பாத்தியா, அப்ப நீங்க அப்படித்தானே பண்றீங்க, இப்படித்தானே பண்றீங்க, ஏமாத்த தானே சரிங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான டிராமா போடுறாங்க. இங்க எனக்கான அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. பிரியங்கா வந்து டைரக்டா வெக்கி கிட்ட போயிட்டு, வெக்கி உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வா டேட்டிங் போகலாம், வா லவ் பண்ணலாம், இப்படி எங்கேயா சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஒரு இடத்துலையும் சொல்ல. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பல பேர் வெக்கி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா, சீச்சி அவனெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் சும்மா தான் பேசுறேன்னு சொல்லிட்டு பிரியங்கா அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு சில பேர்கிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர்கிட்ட எனக்கு அவனை பிடிச்சிருக்கு ஆனா நான் டைரக்டா சொல்ல மாட்டேன், அலைய விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது வெக்கி என்ன பண்ணுவாரு? அங்க உண்மையாவே லவ் இருக்கா இல்லையா, அவ எப்படி பேசுறா எதுவுமே தெரியாம அந்த மனுஷன் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காப்ல. இருந்தாலும் அந்த மனுஷன் பிரியங்காவை தான் தேடி போறாரு. ஆனா இந்த பக்கம் சிந்தூரி கூட ஒரு மாதிரி ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்காரு. நீங்களே பார்த்திருப்பீங்க, எபிசோட் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். லிமிட் தாண்டி எங்கேயுமே போல நார்மலா பேசி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயத்த ஒரு டிராமாவா கிரியேட் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு சண்டையை போட்டு அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க தெரியுமா?
வேற லெவல்ல பண்றாங்க. இதுக்கு தான் சொன்னேன், பிரியங்காவை தூக்கி பிக் பாஸ்ல போட்டீங்கன்னா கண்டென்ட்டாச்சும் கிடைக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அந்த கண்டென்ட் தேவை கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள நீங்க காதல் பண்ணதானே போயிருக்கீங்க. ஸோ காதலை மட்டும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு சண்டையை போட்டு உருண்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஓ நான் அவனை நம்பினேன், ஓ இந்த ஏமாத்திட்டா ஓ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. ஏங்கோ நீ ஒரு எபிசோட்ல கூட டைரக்டா வெக்கிக்கிட்ட போயிட்டு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லக்கா. இப்போ பல பேர்கிட்ட போயிட்டு அவனெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்கேன். அதை கூட வீட்டுக்குள்ள இப்போ புதுசா வந்திருக்க நிவேதிதா உடைச்சிட்டாங்க. நான் கேட்டப்ப கூட எனக்கு வெக்கியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு தான் அவ சொன்னா, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு உடைச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் பிரியங்கா வந்து பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க. ஸோ இந்த ஆள் நமக்கு பிக் பாஸ்ல தான் தேவை, இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சண்டையா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாளைக்கான எபிசோட்ல வீட்டுக்குள்ள ஒரு டெஸ்ட்லாம் வச்சாங்க. ஒரு கேள்வி கேட்டு உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் எல்லாம் மாட்டி ஒரு டெஸ்ட்லாம் வச்சாங்க. அந்த டெஸ்ட்ல நம்ம வெக்கி அவர்கள் போட்டு பொளந்து விட்டாப்புல நம்ம பிரியங்கா அவர்கள் ஒரு சில விஷயத்துல மாட்டவும் செஞ்சுட்டாங்க. ஓகேவா, அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருந்து என்ன அப்படிங்கறத கடைசியில பார்க்கலாம். இதுக்கிடையில நம்ம வீணா நேகா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள தேஜஸ்க்கும் நேகாக்குமே லைட்டா போஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரெண்டு பேரும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்காங்க. அப்பப்போ ஒன்னா உட்காந்து முத்தம் கொடுக்குறாங்க. டப்புன்னு பார்த்தா சண்டையை போட்டு பிரிஞ்சு ஒரு மாதிரி தள்ளி தள்ளி உட்கார்ந்துருக்காங்க. அது என்ன சண்டைன்னு தெரியல. இருந்தாலும் வீட்டுக்குள்ள தேஜஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்னன்னா வீணா வந்து சரியில்லை, அவ பண்றது தப்பு, அவ வந்து ரெண்டு பேருக்கு ஓகே சொன்ன மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டிருப்பாப்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு சண்டை வந்திருக்கும். வீணாவை பொறுத்தவரைக்கும் தேஜஸ் கிட்டேயும் ஒரு மாதிரி பழகின மாதிரியும் தினேஷ் கிட்டேயும் பழகின மாதிரி ஒரு சண்டை வந்திருக்கும். நம்ம தேஜஸ் அவர்கள் தான் ஃபைட் பண்ணிருப்பாப்ல. சேம் அதே மாதிரி இப்போ புதுசா வந்த ரெக்ஸ் கூட நல்லா பழகிட்டு இருக்காங்க. அப்ப ரெக்ஸ்க்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவன் நிறைய ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை வச்சு தேஜஸ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஒண்ணு உனக்கு தினேஷை பிடிச்சிருக்குன்னா தினேஷ் கூட மட்டும் இரு, அங்க புதுசா வந்தவன் டேட் கூட்டா போற, அவங்க கூட போய் உட்காந்து ஜாலியா பேசுற, சிரிக்கிற, வாங்குற, எல்லாமே பண்ற, ஸ்பேஸ் கொடுக்குற. அப்படி இருக்கும்போது நீ தான் அங்க ஒரு இடத்த விடுற, அப்போ ரெக்ஸ் உள்ள வரான், அது தினேஷை பாதிக்காதா? இந்த இடத்துல தினேஷுமே எனக்கு பிடிக்கல இப்படி பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேங்க, அவனும் ஒரு மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சரியில்லை, இவங்க ஏதோ சும்மா அப்படியே ஏதோ பண்ண மாதிரி இருக்கு, இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு ஒரு ஸ்டெடியான ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தேஜஸ் அவர்கள் ஒன்று சொல்றாப்ல. இது கரெக்ட் தானே? இதை தான் நான் நேத்து சொன்னேன். ஏன்னா நேத்து வந்து புதுசா வந்த நிவேதிதா வந்து தினேஷ் அவர்களை டேட்டிங் கூப்பிடும்போது, டேட்டிங்கா டான்ஸ் ஆடி எதுக்கோ கூப்பிடும்போது தினேஷ் அவர்கள் போக மாட்டாப்ல. அதே மாதிரி தேஜஸ் அவர்களை நிவேதிதா டான்ஸ் ஆட செலக்ட் பண்ணப்போ அங்க போயிட்டு சரி செலக்ட் பண்ணாங்களேன்னு போயிட்டு டான்ஸ் ஆடி இருக்க மாட்டார். ஸோ இங்க நல்லா கவனிச்சுன்னா தினேஷும் ஓரளவு தெளிவா இருக்காப்ல, தேஜஸும் தெளிவா இருக்காப்ல. ஆனா அதே வீணா தெளிவா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எல்லாத்துக்கும் எஸ், ரெக்ஸ் கூப்பிட்டா எஸ் எஸ் எஸ்ன்னு எல்லா இடத்துக்கும் போறது, பேசுறது, வாங்குறது, பழகிறது, கெட்டி பிடிக்கிறது அப்படிங்கும் போது தினேஷை பாதிக்கும்ல. அந்த விஷயத்தை தான் நம்ம தேஜஸ் அவர்கள் வந்து ஓப்பனா உடைச்சிருந்தாப்ல. அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாயிண்டே இல்லை, அவங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஹர்ட் ஆயிட்டா என்னமோ தெரியல, வெளியே வந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இதுல நேகாவை பத்திலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேகாவெல்லாம் நிறைய டேட்டிங் போவாங்க, நான்லாம் அப்படி கிடையாது, நான் டேட்டிங்கே போனது கிடையாது, எனக்கு டேட்டிங் அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு வராது வாயில, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேட்டே பண்றேன், இது முன்னாடி நான் பண்ணதே கிடையாது. பட் நேகா அப்படி கிடையாது, நிறைய டேட் போயிருக்காங்க. அது மாதிரி அவங்க என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, நான் நிறைய டேட் போயிருக்கேன், டேட் போன இடத்துல அந்த பையன் செலவு பண்ணல, காசுலாம் இது பண்ணல அப்படின்னா நல்லா கிளம்பிடுவேன் அந்த இடத்த விட்டு அப்படின்னு அவங்களே நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேகாவை ஒரு மாதிரி டவுன் பண்ணி பேசி அவங்கள தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு தான் நேகா வந்து இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பர்சனல் லைஃப்பை பத்தி நீ ஏன் பேசுற, நான் நிறைய டேட் போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் என்னை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு தேஜஸ் அவர்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் வெளியே இப்போ மக்கள் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு, என்னடா வீணா அங்கேயும் ஓகே சொல்றா, இங்கேயும் ஓகே சொல்றா, இவங்க கூடயும் சிரிக்கா அவங்க கூடயும் சிரிக்கான்னு சொல்லிட்டு வெளியே எல்லாரும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சோன்னே இவங்களே ஒரு இன்டர்வியூ கொடுத்து உட்காந்து இல்ல எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அதனால தான் நாங்க அப்படி நடந்துக்கிட்டோம், அதனால தான் நாங்க ஃப்ரீயா இருந்தோம்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. மொத்தத்துல அந்த முட்டு தேவையில்லாத முட்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஓகேவா, அடுத்ததா நாளைக்கான எபிசோட்ல வீட்டுக்குள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு கேம் சொல்ல முடியாது, ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க. அதாவது உண்மை சொல்றேனா பொய் சொல்றேனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாட்டி இது பண்றாங்க. பார்த்துருப்பீங்க, நிறைய ஷோல பார்த்துருப்பீங்க, ஹார்ட் பீட் வச்சு அதை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா, பட் இந்த ஷோல அது உண்மையா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. எங்க இருந்தோ 10 பிஞ்ச ஒயர் இடத்துல வந்து மாட்டி இவனே மாத்தி லைட் போட்டு விளாண்டுருப்பாங்க. இவனை அவ்வளவு தூரத்துக்குலாம் டெக்னாலஜி தூக்கிட்டு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க கைஸ், இது ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தான். பட் என்னன்னா ஒவ்வொரு கப்புள்ஸா உள்ள கூப்பிட்டு ஆப்போசிட்ல உட்கார வச்சு அங்க ஒரு நபருக்கு ஃபர்ஸ்ட் அந்த மிஷினை மாட்டி இங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை கேட்க விடுறாங்க. ஓகேவா, அது மூலமா வீட்டுக்குள்ள கொஞ்சம் சண்டையை கிளப்ப ட்ரை பண்றாங்க.
இதுல வந்து ஒரு சில பேருக்கான விஷயம்லாம் ஓகே. இதுல வெக்கி, சிந்தூரி இவங்க 2 பேரும் வேனுக்குனே உட்கார வச்சு ஒரு கொஸ்டினை கிளப்பி விட்டாங்க. ஓகேவா? இதுல கிளப்பி விட்ட கொஸ்டின் என்னன்னா, வெக்கிய வந்து உண்மையா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்களுக்குள்ள அந்த 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 ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படிங்கும்போது நம்ம சிந்தூரி வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அங்க வந்து ராங் ஆன்சர்னு சொல்லி வரும். ஓகேவா? சிந்தூரி பொய் சொல்றாங்கன்னு வரும். அதுல சிந்தூரி டென்ஷனே எல்லாத்தையும் கழட்டி போட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா அவர்களை உள்ள கூப்பிடுவாங்க. ஓகேவா? அப்ப பிரியங்கா அவர்களை உள்ள கூட்டோன்னே நிறைய கொஸ்டினுக்கு வெக்கி வந்து டைரக்டா அடிச்சிருவாப்ல. இப்போ அதுல ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியங்கா என்ன கேட்பாங்கன்னா, என்னோட லவ் வந்து உனக்கு ஃபேக்கா ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது வெக்கி வந்து ஆமா உன்னோட லவ் எனக்கு ஃபேக்கா தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி ஓப்பனா சொல்லிடுவாரு. அங்க பார்த்தா ட்ரூன்னு வரும். வெக்கி உண்மையை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு டைரக்டா அடி கொடுத்துருவாப்ல வெக்கி. நிறைய கொஸ்டினுக்கு டைரக்டா அடி கொடுத்துருப்பாப்ல. அது எல்லாமே உண்மைன்னு தான் வரும். அதுலயே பிரியங்கா வந்து மொத்தமா காலி. அதுக்கப்புறம் தெரியல எப்பவும் போல ஒரு டிராமா ஒன்று வருமே, நான் ரொம்ப நம்பினேன் என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா வரும்ல, அந்த டிராமா அங்க வந்துச்சு. இதுக்கிடையில மோனிஷாக்கான ஒரு உண்மை முகம் வெளியே வந்துச்சு. ஆபித் மோனிஷா இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு கேட்கும்போது இதுல மோனிஷா அவர்களை பார்த்து ஆபித் அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்கிறாப்ல. நீ வந்து ஒரு கட்டத்துல என்ன வந்து வைரோன் கூப்பிட்டல, அது வந்து உண்மையா கூப்பிட்டியா இல்ல வெக்கி அவர்களை வெறுப்பேத்த கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வெறுப்பேத்த தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்றாங்க. ஆனா மிஷின் அந்த இடத்துல தப்புன்னு சொல்லிச்சு. ஆனா இவங்க ஓப்பனா ஆமா நான் வெறுப்பேத்த தான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்க. அதுல ஆபித் உடஞ்சிட்டாப்ல. என்னடா இது, என்ன வைரோன்னு கூப்பிட்டா அப்ப நான் கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்தா நான் வந்து அவனை வெறுப்பேத்த தான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஓப்பனா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆபித் அவர்கள் உடஞ்சிட்டாப்ல. ஸோ இங்க நல்லா ஒன்று கவனிச்சின்னா எல்லாருமே ஒரு கேம் ஆடுறாங்க. மோனிஷா பொறுத்தவரைக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, வெக்கி கூட இருந்தாங்க. அப்புறம் வெக்கியை கழட்டி விட்டுட்டு வேனுக்குனே ஒரு மாதிரி ஒரு கேம் ஆடி ஆபித் மாமா ஆபித் அத்தான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்க பக்க ஆர்டிஃபிஷியலா இருக்குன்னு சொன்னேன். இப்போ மாட்டிக்கிட்டாங்க ஆமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் பிரியங்கா வந்து நான் யார் கூடயும் கனெக்ட் ஆக மாட்டேன், எனக்கு ஆள் கிடையாது, பிளா 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 பிளான்னு ஒன்று பண்ணிட்டு இப்போ அதை அப்படியே மாத்தி போட்டு இல்ல நான் உண்மையா லவ் பண்ணேன், அவன் தான் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு இருக்காங்க. இதுல பிரியங்கா வந்து ஒரு இடத்துல மாட்டுவாங்க. என்னன்னா அவர் பேர் என்ன, வெக்கி வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாப்ல. இப்போ வந்து முந்தானத்து ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள, ஒன்னு சட்டி செய்யுங்க இல்ல கேக் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீ ஏன் பிரியங்கா கேக் செய்யறத செலக்ட் பண்ணாம சட்டி செய்யறத செலக்ட் பண்ண, அப்போ சட்டி செய்யற டாஸ்க்கை செலக்ட் பண்ணி அங்க போயிட்டு என்னோட லவ்வை டெஸ்ட் பண்ணலாம் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை வெக்கி அவர்கள் கேட்பாப்ல. அதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து ஆமான்னு சொல்லிடுவாங்க. ஆமா நான் உன்னோட லவ்வை செக் பண்ணதான் நான் வந்து அந்த சட்டி செய்கிற இதே செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. பட் அங்கே மிஷின் வந்து தப்புன்னு சொல்லும். அந்த இடத்துல மிஷின் தப்புன்னு சொல்லும். உடனே அந்த இடத்துல பிரியங்கா வந்து ஆஹா இந்த மிஷின் ஏதோ சரியில்லை, இந்த மிஷின் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மிஷின் மேலே பழிய போடுறாங்க. ஸோ நல்லா கவனிச்சு நான் ஃபுல்லாக மேனிப்புலேட் எங்கே மாட்டினாலும் அடுத்து ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க, அதை தப்பிக்கிறதுக்கு டப்புன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு கொஸ்டினும் தரமான கொஸ்டினாக இருந்துச்சு. என்னன்னா வெக்கியை பார்த்து பிரியங்கா கேட்பாங்க, இப்போ நான் உன் கூட இவ்வளோ நாள் பழகிருக்கேன், நீ வந்து டக்குன்னு எனக்கு வந்து இப்போ நோன்னு சொல்லிட்ட, அதாவது இந்த லவ் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டல, அது உனக்கு கரெக்டுன்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வெக்கி வந்து எஸ் எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுதுன்னு சொல்லி ஷட்டன் அடிச்சிருவாரு. அதுக்கும் அங்கே கரெக்டுன்னு வந்துடும், அவர் உண்மையை தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தத்தில் பிரியங்காவை போட்டு வெக்கி பொழந்துட்டு இருக்காப்புல. பட் இதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இல்ல வெக்கி தான் கேம் ஆடுறாரு, அவர் வந்து இப்படி பழகிட்டார் அப்படி பழகிட்டார், இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. சிம்பிள் ப்ரோ, வீட்டுக்குள்ளே நீங்கள் லவ் பண்ண தான் போயிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் லவ் அப்படிங்கிறது பார்த்த உடனே வந்து டபார்லாம் இது ஆகாது. இப்போ இந்த வீணாக்கும் தினேஷ்க்கும் இந்த கேம் வச்சிருக்கப்போ அந்த இடத்துல வீணா அவர்கள் தினேஷை பார்த்து ஒன்று கேட்பாங்க, லாங் டேர்ம் லவ்வுக்கு ஏன் நீ வரமாட்டுக்க, ஏன் உனக்கு அது பார்த்து பயமா இருக்கா, ஏன் அது எனக்கு என் கூட செட் ஆகாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து தினேஷ் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆமாம் லாங் டேர்மை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கணும், ஏன்னா இப்போவே நான் டப்புன்னு ஓகே சொல்லிட்டு அப்புறம் செட் ஆகாமல் போயிட்டுனா ரொம்ப கஷ்டம். ஸோ பழகணும், பேசணும், புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்ம் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத பார்க்க முடியும்னு சொல்லிட்டு தினேஷ் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாப்ல. இதுதான் உண்மை. வீட்டுக்குள்ளே நீங்கள் பழக ஆரம்பித்தாலும் ஃபர்ஸ்ட் நல்லா பேச தான் அந்த விஷயங்கள் வரும். சும்மா நீங்கள் ரூம்லேயே உட்காந்து இருந்துட்டு 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் தான் ராணி அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அப்பப்போ வெக்கி வாப்பா கெட்டி பிடிச்சிட்டு போப்பா அப்படின்னு மட்டும் இருந்தால் காதல் கிடையாது. உட்காந்து பேசணும், டேட்டிங் போகணும், ஏதாவது ஒன்று பண்ணாதான் அந்த ஒரு விஷயம் வளரும். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல அவ்வளோதான், அதை தாண்டி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா எப்படிங்க?
எப்படி சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஒரு சிக்னலே குடுக்காம சும்மா வச்சிருக்குமா, அந்த பையன் இன்னொருத்தன்ட்ட சும்மா நார்மலா பேசுறதையே நீங்க இந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு மாரி வெடிச்சு, ஒரு மாரி அங்குள்ள அந்த பொண்ணே அசிங்கப்படுத்துறீங்கன்னா, அவ எப்படி உங்க கூட திரும்ப பேசும்? பேச மாட்டான்ல. அததான் வெக்கி அவர்கள் ரொம்ப தெளிவா வீடியோக்குள்ள பண்ணியிருக்காப்ல. என்ன கேட்டா வெக்கி பண்ணது கரெக்ட்ன்னு நான் சொல்வேன். ஸோ இத பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் வெளிய ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குல்ல. இது பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கு கைஸ். வீணா பேசுறது என்ன, நேகா அதுக்கு முட்டு குடுக்கறது என்ன, தேஜஸ் வீட்டுக்குள்ள அடிக்கிறது என்ன, இவங்களெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கு. பட் இவங்க யாருமே உண்மையான லவ் மாரியே எனக்கு தெரியலங்க. சத்தியமா தெரியல. எனக்கு சுத்தமா ஃபீல் ஆகல. முக்கியமா மோனிஷாலாம் மாட்டிக்கிட்டாங்க. பச்சையா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள யார் தான் உங்களுக்கு உண்மையா இருக்க மாரி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல படுங்க. என்ன கேட்டா சிந்தூரி கொஞ்சம் ஓகேன்னு சொல்லுவேன். அடுத்ததா போன பிராவோ வந்து எப்பவும் போல தான். அது சும்மா நார்மலா எல்லார்ட்டையும் கலகலன்னு பேசிட்டு சுத்திட்டு இருக்காப்ல. ஸோ பிராவோ வந்து எப்பவுமே அந்த ஒரு இடத்துல வைக்கலாம். டிராமா இல்லாத ஒரு பீஸ். அதனால பிராவோ வைக்கலாம். அதுக்கு அடுத்தா வேற யாருமே இல்ல. ஆபித் வேணா வைக்கலாம்னு நினைக்கிறேன். அவரு கொஞ்சம் நீட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.